ஹலோ மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ வந்து நாங்க எப்போ ஆஸ் யூஷுவல் மந்த்லி அட்டெண்டன்ஸ் போடணும்ல. இந்த அப்பப்போ வந்து வேக் அப் இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தி மந்த் அந்த ஸ்டோரி போடுறது, இல்லனா ஜூலை வந்து அதுக்கு மட்டும் கரெக்ட்டா வந்துரும். வேற எந்த போஸ்டும் நடக்காது. வேற எதுவும் கிளிக்க மாட்டோம். அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் இப்பயே நாங்க வந்துட்டோம். எஸ் வந்துட்டோம். ஆக்சுவலி போன மாசம் நாங்க வரல. இத்தனை நாள் நாங்க காணா போனதுக்கு மெயினான காரணம் என்னவென்றால் காலேஜ் தான். ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டோம் கைஸ். நாங்க ஏவா வாவான்னு தெரியல எனக்கு. நான் இன்னும் ஒரு டைலமாலே இருக்கேன். காலேஜ் முடிச்சிட்டோம். அந்த வேலையிலலாம் ரொம்ப பிஸியானனால இத்தனை நாள் எங்களால வர முடியல. ஆமா, காலேஜ் முடிச்சிட்டோம்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? செமஸ்டர் எக்ஸாம்ஸ், செமஸ்டர், பிராக்டிகல்ஸ், ரெக்கார்ட் சப்மிட் பண்ற வேலை, ப்ராஜெக்ட் சொல்லுங்க. ஆமா, அந்த இதுலயே வந்து இந்த கடந்த ஒரு மாசம் 1.5 மாசம் ஓடி விட்டது. அதனால எங்களால வர முடியல. அதாவது நாங்க சொன்னோம் ஆக்சுவலி டாபிக்லாம் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், நாங்க 2 பேருமே ஃப்ரீயா இருந்துன்னு சொன்னோம். கரெக்டா மறந்துடுவோம். மறந்து எப்பவுமே நாங்க ரெக்கார்ட் பண்ற நாள் முடிஞ்சு அடுத்த நாள் நாங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வரும், அடடா ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னோமே, அந்த நாள் நமக்கு ஞாபகப்படுத்தலையே அப்படின்னு எனக்கு வரும். நானே ஒரு அம்னீஷியா பேஷண்ட். அதுதான். சோ அப்படி இருக்கும் போது தான் எங்களால ஷூட் பண்ணவே முடியல. ஆமா, ஃப்ரீயா இருக்கிறப்ப தோணாது, தோன்றப்ப பிஸியா இருப்போம். அப்படிதான் ஸ்டார்ட்டா சொல்லணும். ஏன்னா நாங்க கொஞ்சம் லூஸ் நட்டு கலந்தவங்க, அப்படிதான் இருப்போம். சரி, ஓகே, வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். நம்மளோட அதுதான் நம்மளோட டாபிக். நாங்க முன்னாடியே சொல்லிருப்போம் இத நாங்க பத்தி பேசணும் அப்படி சொல்லிட்டு. So the topic is life after college. How life feels after college. How life is after college. இதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கேன். எல்லாம் ஒண்ணுதான். அதுதான். So வந்து after college முன்னாடி எனக்கு life at the last day of college பத்தி பேசணும். அதுதான் மனநிலைமை தானே. ஆமா, எனக்கு மனநிலைமை எப்படி இருக்கு? எனக்கு வந்து 13th May 2025, அதாவது ஒரு வென்ஸ்டே அன்னைக்கு தான் கடைசி எக்ஸாம். ஓகேயா? கடைசி எக்ஸாம். ரெண்டு பார்ட், ஒன்னு ஹாஸ்டல் அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? ஹாஸ்டல் காலேஜ். ஆமா. சோ ஹாஸ்டலுக்கு வந்து என்னன்னா நாங்க முன்னாடியே ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கோம், ஒரு கொஞ்சம் பிரேக் வேணும்னு சொல்லிட்டு அப்ப எங்க எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு 4 நாள் பிரேக் வந்துச்சு ஒரு எக்ஸாம் முடிஞ்சு. அந்த டைம்ல நாங்க நிறைய பிளான் பண்ணிருந்தோம். நம்ம லாஸ்ட் டே இதுக்கு அப்புறம் எல்லாரும் பார்க்க முடியாது, நம்ம ரீல்ஸ் ஷூட் பண்ணணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், கூத்தடிக்கணும், அந்த மாதிரி நிறைய பண்ணிருந்தோம். அதே மாதிரி நாங்க கேக்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. கடைசியில எல்லாம் போக போக எனக்கு முன்னாடியே சில பேர் எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது கொஞ்சம்லாம் அழுது, அதாவது அவளை புடிச்சு அழுது, அவங்க அம்மாவும் புடிச்சு அழுத நானு. அடிப்பாவி. ஆமா, அவங்க என்ன புடிச்சிட்டு இது பண்ணாங்க. எனக்கு ஒரு மாதிரி இப்ப நினைச்சா இதுவா இருக்கு. அப்புறமா அது முடிஞ்சு அப்புறம் நான் கிளம்புற நாள் காலேஜ். நான் அப்புறமா சொல்றேன். காலேஜ் முடிச்சுட்டு என்ன வீட்டுல பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. அதாவது திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம்ல அங்க இருந்து வெக்கேட் பண்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. எனக்கு என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நீ கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணு, நாங்க வரோம்னு சொல்லிட்டு. அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஏன் தெரியல அழுவையா வருது. அழுவுற நான் உட்காந்து நான் கரும்பு புடிச்சு அந்த ஹாஸ்டல் நான் போய் அழுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா என்னதான் நம்ம கழுவி ஊத்துனாலுமே அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப அழுதேன். எங்க வீட்டுல என்ன கலாய்ச்சாங்கன்னா, நான் அழுவ கூடாதுன்னு நினைச்சேன். கண்டிப்பா அவங்க இந்த டைலாக் சொல்லுவாங்க எனக்கு தெரியும். வந்து சேர்க்கும் போது அழுதுச்சு, விட்டுட்டு இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா கூட்டிட்டு போறதுக்கு அழுது. எங்க அத்தா சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப அழுவாத, நான் உன்னை வேணா பிஜே இங்கே போடுறோம் அப்படின்னா. வேணாம் நான் வண்டியில ஏறிட்டேன். கொஞ்சம் அழுத, அப்புறம் சரியாயிட்டேன். ஓகே, என் ஃப்ரெண்டுக்கும் இதேதான் நடந்துச்சு. அவ வந்து சேர்றப்பயும் அழுதா, போறப்பயும் அழுதா. அவங்க அம்மாவும் இதே வார்த்தை தான் சொன்னாங்க, இவ இன்னும் மாறவே இல்லை. அதுதான். அப்புறம் காலேஜ் என்ன அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துச்சு. எங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் யாரையும் பார்க்க முடியாதுல்ல அப்படி சொல்லிட்டு ஹெச்ஓடிட்டெல்லாம் பேசிட்டு நல்லா இருக்கு, அவரு நல்லா இருங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அபி அது வந்து என்ன சொல்லிச்சு, சார் நான் வந்து கூகுள்ல பிளேஸ் ஆயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன், உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிச்சு. எங்களுக்கு சீப்பான்னு ஒரு மாதிரி எல்லா ஸ்டாஃப்டையும் சொல்லிட்டு அப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்து போய் வெளியில ஃபைனல்
ஃபைனல் அவுட்டிங் அந்த மாதிரி வெளில போய் எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் நான் தான் கிளம்பிட்டேன். அதனால நான் அழுவல. எல்லாம் போட்டோல எடுத்துட்டு எல்லாம் ஹக் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சுதான். கேர்ள்ஸ் கேங்ல பொதுவா எப்படி இருக்கும்னா இந்த வேற என்ன பூஜை படமா ஆம்பளை படமான்னு தெரியல, அதுல அவங்க ஒருத்தவங்க ஃபாரின் போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பூஜைதான். ஆமா அந்த மாதிரி லைட்டா இருக்கும். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஹாஸ்டல் அப்படிதான். எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒருத்தவங்க ரூம்ல உள்ள ஒருத்தவங்க கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா போச்சு ரொம்ப. நான் ஏன் அழலைன்னா நான் காலகாலமா ஃபீல் பண்ணிருக்கேன் காலேஜ் போது. நான் வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் ஏன் செம்ம ஆரம்பிச்சது வந்து ஐயோ லாஸ்ட் செம், ஐயோ இன்னும் 1 மாசம் தான், ஐயோ இன்னும் 2 மாசம் தான், அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்ததுனால நான் அழல பெருசா. ஓகேவா, ஆனா ஃபீல் பண்ணேன் ரொம்ப. அதே மாதிரி ஹாஸ்டல் வெக்கேட் பண்றதுக்குலாம் மனசே இல்லை. ஒரு மாதிரி உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காலேஜ்ல ஆசையை கேளு, எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், ஏன்ச்சு நிக்கிறேன். அடிஷனல் கட்டுறப்ப இந்த அடிஷனல்லாம் இனிமே எப்போ கட்டுவோம்னு தெரியல. ஐ மீன் சாரி, இனிமே கட்டவே மாட்டோம்ல. இந்த எக்ஸாம் ஷீட் அதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நான் எந்திரிச்சு பேப்பர் எடுக்கிற கையெல்லாம் நடுங்குது. நானும் அதான் யோசிச்சேன். எக்ஸாம் எனக்கு ஆக்சுவலி எக்ஸாம் எழுதவே முடியல, ஒன்னும் படிக்கவும் முடியல. ஃபைனல் எக்ஸாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு ஒண்ணு அது ஆங்ஸைட்டி. இன்னொரு போய் எக்ஸாம் சுத்தமா எழுதவே பிடிக்கல எனக்கு. கடுப்பா இருந்துச்சு, எதுக்கு எழுதிக்கிட்டு ஃபெயில் ஆயிடுற அப்பெல்லாம் தோணுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேஜ் 40 பேஜா என்னமோ ஃபில் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு உயிர் போயிடுச்சு. எப்படியோ முக்கி எழுதிட்டேன். எழுதினதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன் கடைசி எக்ஸாம்ல நமக்கு வாழ்க்கையிலே தான் நமக்கு கடைசி எக்ஸாம் எக்ஸாமே எழுத போறாத மாதிரி எவ்வளவோ இருக்கு, நம்ம ட்ரை பண்ணா இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் இருக்கும் தான். பட் இந்த லைஃப் எக்ஸாம்ன்றது ஆமா. அதுக்கப்புறம் நானும் அது மாதிரி சொல்லிக்கிறேன் மிருத்தி. எப்படி தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ்ட கடைசியா இதான நம்ம எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுறோம், கடைசி சாட்டர்டே இதான ஸ்கூலுக்கு வரோம், காலேஜ்க்கு வரோம் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, எல்லாத்துக்கும் ஒன் லாஸ்ட் டைம் மிருத்தி, ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும் சாப்பிடுறோம், ஒன் லாஸ்ட் டைம் நீ இத சொல்ற, ஏன் செருப்பால் அடிக்க போற, ஓடிற எங்கிட்டாச்சும் அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த மாதிரிதான் வந்து போச்சு என்னமோ. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வர வழியே அழுத. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓகே திஸ் இஸ் இட். இதுக்கப்புறம் முன்னாடிலாம் வீட்டுக்கு வரும்போது எப்படின்னா அவ்வளவு திங்ஸ் எடுத்துட்டு வர மாட்டோம், சும்மா வந்துட்டு போவேன். அடுத்து போகணும்ன்ற ஒரு கடுப்பு இருக்கும், ஐயா அடுத்து இருக்கு என்ன பண்ண போறோம், அடுத்து ஒரு செமஸ்டர் ஓட்டணும். இப்போ வந்து அப்படி எதுவுமே எனக்கு இல்ல. இன்னொரு செமஸ்டர் கிடையாது, இனிமே அது மூஞ்சிய பார்க்க முடியாது. லைக் அது வேற ஒரு பக்கம் தெரியுமா, எனக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்டு பாக்குறப்ப அப்படியே எனக்கு ஒரு மாதிரி சரி இனிமே இந்த மூஞ்செல்லாம் எப்ப பார்க்க போறோம், இனிமே இதெல்லாம் எப்போ லிட்டரலி தெரியல. மீட்டை எப்ப அடுத்த அந்த இவங்க கிராஜுவேஷன் நடக்கிறப்ப வருவாங்க எல்லாம், அவ்வளவுதான். சில கேரக்டர்ஸ் இப்ப சில பேரோட நம்ம டச்ல இருப்போம்டா கண்டிப்பா, பட் எல்லாரோட இருக்க மாட்டோம் அந்த மாதிரி. பட் அவங்க நம்ம கூட ஃப்ரெண்டா இல்ல, நம்மளோட அவங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா டச்ல இருக்க மாட்டோம், நமக்கே தெரியும் ஓகேவா, எனக்கு அவ்வளோ க்ளோஸா இருக்க மாட்டோம். அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ்லாம் அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுல்ல. அந்த அவங்களுக்கும் நமக்கும் காமனா இருந்த ஒரே விஷயம் அந்த கிளாஸ் ரூம் காலேஜ். இப்ப இனிமே அது இருக்காது இல்ல. எனக்கு என்னன்னா ரேண்டமா யாராச்சும் என்னைக்காச்சும் பாக்குறப்ப ஹாய் நல்லா இருக்கியா, காலேஜ் என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரி அப்படி பேசினாதான் உண்டு. மற்றபடி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு சுருதின்னு சொல்லிட்டு, அது உனக்கு தெரியும்ல சுருதி. அது என்ன தெரியுமா பண்ணுச்சு, ஒரு நாள் உட்காந்து நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். சரி இதான் லாஸ்ட் இந்த மாதிரி பேச முடியாது அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது உட்காந்து திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. என்ன கூப்பிட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அழுவுற அப்படி கேட்கும் போது இல்ல நான் அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு, என்னட்டு நீங்க யாருமே என்கிட்ட பேசுனீங்கன்னா எப்படி இருக்க, ஹவுஸ் லைஃப் ஹவ் ஆர் யூ அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, ஏன்னா நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி இருக்கணும் எனக்கு. ஏன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி க்ளோஸா இருந்துட்டு அப்புறம் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு பிரேக் வந்துருச்சு அவங்களுக்குள்ள, அதனால நீங்க அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் கலாய்ச்சிட்டே இருப்போம். ஒன்று பாரு நான் டெக்ஸ்ட் பண்ணி 10 நாள் கழிச்சு ஹவ் ஆர் யூன்னு கேக்குறேன் இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி அது வந்து கத்தும். சிரிப்பான்னு சொல்ல கேட்கும் போது. ஆனா இப்போ வந்து அது எனக்கு எப்படின்னா ஹாய் பாய் எதுவுமே கிடையாது, எங்க கான்வர்சேஷன் வஃபியா அப்படின்னு கூப்பிடுவோம், சொல்லு சுருதி அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் போகும். ஆனா எனக்கு ஒரு பக்கம் என்னன்னா இப்ப நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்
ஆனா இப்போ வரைக்குமே அந்த பாண்ட் இருக்குல்ல. அதே மாதிரி சில பேர் எனக்கு அப்படி பிரச்சனையே இல்லை, சில பேர் அப்படிதான் இருக்கும்னு எனக்கே ஷுவரா தெரியும். பட் இந்த சில பேர் இந்த கேட்டகரியில வரவங்கன்னா எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. எனக்கு என்ன கேட்டகரினே தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்றதுக்கு. ஆமா வாங்க இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். செம் லீவ் எப்படி போகுதுங்க? செம் லீவ் இல்லம்மா, அது அதான் ரீல்ஸ் அனுப்பிச்சுடுறாங்க குரூப்ல இந்த மாதிரி காலேஜ்ல லைஃப் ஆஃப்டர் செம் இல்ல என்னமோ போட்டிருந்தாங்களே, எக்ஸாம் செம் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம் ஹாலிடே அந்த மாதிரி போட்டுட்டு ரகுவரன் காலைல எந்திரிப்பாரு வீட்டுக்கு அந்த மாதிரி. அப்புறம் குரூப்ல அனுப்பிச்சுடுறாங்க மெசேஜ், செம் லீவ் இல்லம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கால்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நானும் வந்து சொன்னேன்ல, நீ கேட்டல செம் லீவ் எப்படி போகுது, செம் லீவ் இல்லடி அது பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட். எனக்கு அதெல்லாம் யோசிச்சு ஒரு பக்கம் ஷிட் என்ன நம்ம இப்படி அன்எம்ப்ளாய்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஐயோ இல்ல லைக் சுத்தி எல்லாருமே க்ளோலஸா தான் இருக்கும் போலல. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் அப்படிதான். லைக் வந்து அடுத்து என்ன சொல்றது, பிஜியா இல்ல ஒர்க்கா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு. டான்செட்னா ஒரு எக்ஸாம் இருக்குன்னு எனக்கு லிட்டரலா தெரியவே தெரியாது தெரியுமா. நமக்கு எல்லாம் தெரியும், டான்செட் எக்ஸாம் இருக்கும்பாங்க, சியூஇடிக்கு வந்து பிஜி இருக்கும்பாங்க. எனக்கு சியூஇடி யூஜி மட்டும் தான் தெரியும், பிஜி தெரியாது. இல்ல பிஜி இருக்கு, எனக்கு யூஜி மட்டும் தான் தெரியும். சுருதி எல்லாம் எழுதிட்டு வந்துச்சு சியூஇடிக்கு. அது இல்ல எனக்கு என்னன்னா டான்செட்ன்ற எக்ஸாம் கொஞ்சம் அவங்க எல்லாம் அப்ளை பண்றப்ப தெரிஞ்சா கூட பரவாயில்ல, நான் பிஜி போற ஐடியா இல்ல. பட் சொல்றேன் டான்செட் அவங்க எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது டான்செட்னு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம அந்த அளவுக்கு ஒரு உலகத்துல இருந்திருக்கோம் பாரு. ஆமா அடுத்து பிஜி கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு கல்யாணத்தை அவாய்ட் பண்ணணும்னே சொல்லிட்டு பிஜி போட்டு இருக்காங்க எங்க குரூப்ல. கூப்பிட்டு வச்சு கேட்டா கூட எனக்கு பண்ணி வைக்க மாட்டாங்க. ஐயோ யார கேட்டு வந்து போய் சொல்லிட்டு போறீங்க, வேணாம் வேணாம் சும்மா இரு. அதான் ஆமா சில பேர் வந்து ஒர்க் போறதா இல்ல பிஜி போறதான்ற ஒரு அது எப்படின்னா சில பேர் என்ன மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணுவோம். நம்ம செகண்ட் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் எப்படி சொல்றது தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதாவது 5th செமஸ்டர் அது வரைக்குமே அந்த இதுல குழப்பத்துல இருந்தேன். ஒர்க்கா பிஜியா ஒர்க்கா பிஜி கரெக்டா தான் சொல்றேன், ஒர்க்கா பிஜியா ஒர்க்கா பிஜியான்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு தெளிவு வந்துட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் அப்படிதான் இருக்கு. சில பேர் வந்து பிஜி பண்றாங்கன்னு ஒரு உறுதியோடயே இருப்பாங்க. சில பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கோங்க, அவங்க 2-3 பேரு ஒர்க் கிடைச்சா பண்ணுவேன், இல்லைன்னா பிஜி எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் என்ன பண்ண போறேன்ட்டு அப்படிலாம் சொல்றாங்க. டேய் என்னடா நீ இன்னுமாடா நீ வந்து குழப்பத்துல இருப்ப, எத்தனை நாள்டா குழப்பத்துக்கு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எனக்குலாம். ஆனா லைக் ஆனா என்னோட முக்காவாசி ஃப்ரெண்ட்ஸ் க்ளூலஸா தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. பிஜியா இல்ல இது வந்து சில பேர் தான் வந்து சார்ட் அவுட் பண்ணி அந்த பக்கம் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா எனக்கு சில பேர் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாம் ஒர்க் தான் போறாங்க, சில இதுங்க தான் வந்து படிக்க போகுதுங்க. ஓஹோ ஆமா அதான் இந்த கன்ஃபியூஷன். அடுத்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, அந்த ஃபேசிங் ரிலேட்டிவ்ஸ். ஐயோ ஆப்வியஸ்லி அது வந்து ரொம்ப மோசமானது. வந்து இந்த வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்ற क्वेश्चन நம்மள வாழ்க்கை முழுக்க துரத்திக்கிட்டே தான் இருக்கும் போல. சீரியஸா அத பயந்துட்டே ஒரு கல்யாணத்துக்கு போவே இல்ல. நான் காலேஜ் முடிச்சு 2-3 நாளே ஒரு கல்யாணம் வந்துச்சு. ஐயோ கூட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். நல்ல வேளை அவங்களும் போல என்னையும் கூப்பிடவே இல்லை. எனக்கு அது ரொம்பவே எப்படி சொல்றது, கண்டிப்பா கேட்பாங்கல்ல அடுத்து என்ன முடிவு பண்ணிருக்க வாட்ஸ் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே வாட்ஸ் நெக்ஸ்ட்னு தெரியாம இருக்கேன்டா, ஏன்டா என்ன போய் வாட்ஸ் நெக்ஸ்ட் கேட்டு சாவடிக்கிறீங்க. ஐயோ நேத்து கூட இந்த கேள்வி கேட்டாங்க. அதுதான் நேத்து கூட என்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க, ஓகேயா வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி இல்ல ஒர்க் தான் பண்ணோம், நான் கேட்கிற ரோல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, சாஃப்ட்வேர் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சாஃப்ட்வேர் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சாஃப்ட்வேர் தான் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னொரு எனக்கு நீ எப்படி இருந்துச்சு உனக்கு? என்னது இந்த இதுதான் இல்ல வாட்ஸ் நெக்ஸ்ட் எனக்கும் அப்படி இருந்துச்சு. என்னவா இது கம்பெனி இதாச்சா, இது ஆஃபர் லெட்டர் வந்துச்சா, டேட்டா சயின்ஸ் சொன்னாங்களா, அடுத்து வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணியா, என்ன நிலவரம் அப்படி இப்படின்னு எனக்கு கேட்டது லிட்டரலி பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். டேய் என்னடா இவனுங்க அனுப்புவானுங்களா, செலக்ட் ஆனோமா இல்லையா, இது சும்மா அந்த அது பேர் என்ன இந்த ஃபேக் இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, ஆமா ஸ்கேம் கம்பெனி, ஃபால்ஸ் ஹைரிங், ஆமா ஆமா அந்த மாதிரி ஏதாச்சுமா அப்படி இப்படிலாம் சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நீயே இப்படி பேசினா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது இதுக்கு சொல்றேன். ஆமா இன்னொன்னு சில பேர் இப்ப எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணும் போது சில பேர் வந்து காலேஜ் செம் லீவ்ல இருக்கியான்னு கேட்கும் போது இல்ல காலேஜ் முடிஞ்சிருச்சு
அதாவது அவங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஓ ஆமா அப்படிதான் அவங்க 4th இயர் போவாங்க. நமக்கு தான் காலேஜ் முடிஞ்சிருச்சு, இல்ல காலேஜ் முடிஞ்சிருச்சு செமல. ஆமா ஆமா நீ வந்து பார்த்த செம, நீ வந்து பார்த்த. இன்னொன்னு எப்படி தெரியுமா, லைக் அது எப்படின்னா அந்த லைஃப் ஆஃப்டர் காலேஜ் ஒரு ரியலைசேஷன் ஹிட் ஆகிடுச்சுன்னா, ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், இன்னும் நமக்கு லைஃப்ல அடுத்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, ஜாப் போறது, கல்யாணம் நடக்கிறது, கிராஜுவேஷன். எனக்குலாம் கிராஜுவேஷன் கல்யாணம் எல்லாம் தாண்டி ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் வச்சுக்கோங்க. எங்க காலேஜ் அப்படிப்பட்ட காலேஜ் ஒண்ணு. இப்போதைக்கு கிராஜுவேஷன் வைக்க மாட்டாங்கன்ற. சரி, நம்ம அடுத்த ஈவென்ட்ஸ் பாரு என்னென்ன இருக்குன்னு. அதான் புரியுதா? we are so closer to having kids than being kids. அந்த மாதிரி. ஐயோ ஆமா, அதாவது I am 21 லைக் அந்த ரியலைசேஷனே எனக்கு இன்னும் ஹிட் ஆகல. நீ சொன்னல எங்க அம்மாக்கு 21 இருக்கிறப்ப நான் அவங்க கையில இருந்தேன். ஆமா சத்தியமா எனக்கு அதான் அந்த காலத்து லேடிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா எங்க அம்மா மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் லேடிஸ் அப்படிதான் இருந்தாங்க. ஆமா எல்லாருமே சில பேர் 1980லயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் நினைச்சு பாரு. அந்த எனக்கு என்ன வேணும்ன்றதே தெரியல. இதுல எனக்கு ஒரு குழந்தை வந்து அந்த அதுதான் நானே பைத்தியக்காரத்தனமா லூசிக்யூட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி சுத்துவேன், குதிப்பேன், ஓடுவேன், இப்படி எல்லாம் பல்ட்டில அடிச்சுட்டு ஓடி வீட்டுல கேட்டு பார்த்தது பல்ட்டில. நான் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இந்த கடைக்கு போறப்பெல்லாம் சின்ன வயசுல குதிச்சு போவோம் தெரியுமா, ஒரு கால் தெரியுமா, அந்த மாதிரி குதிச்சு போயிட்டு இருந்தேன். ஏன்னா சுத்தி யாரும் இல்ல, கொஞ்சம் இருட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன். வந்துட்டு நானும் உனக்கு கைய பிடிச்சிட்டு ஜாலியா சுத்தி ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி போயிட்டு இருப்போம். இதுல எல்லாம் வந்துட்டு அடுத்த கட்ட லைஃப் எல்லாம் நினைச்சா ஆக்சுவலி அந்த ஜாலி டாபிக் ஒரு சீரியஸ் டாபிக் போவா. இப்ப காலேஜ் வரைக்குமே நீ என்னதான் எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் என்னவா இருந்தாலும் அது ஒரு ஷெல்லுக்குள்ள இருந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு தெரியும் எல்லாம் நம்மள மாதிரிதான் இருப்பாங்க, ஓகேவா, கொஞ்சம் கூலஸ்டா கொஞ்சம் ஆர்னமெண்டலா அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா ஜாப்ன்றது அப்படி கிடையாது. நம்மளை விட சீனியர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர்ஸ் இருப்பாங்க, நம்மளை விட அறிவாளி ஜூனியர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நீ என்ன ஜூனியர்? சரி, ஒரு நம்மளோட சீனியர்ஸ் சூப்பர் சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோ. நீ வந்து ஒன்னே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப நீ 20, உனக்கு இன்னும் 21 கூட ஆகல, 20 தான். நீ 20ல என்டர் ஆகுற, அங்க 60ல ஒருத்தன் இருப்பான், 40ல ஒருத்தன் இருப்பான், 50ல ஒருத்தன் இருப்பான். அவனு கூட என்ன எனக்கு அதான் நீ சொல்ற போது என்ன எப்படி சர்வே பண்ண போறோம் அதெல்லாம். சரி, இப்ப காலேஜ்ல கூட ஒரு லெவல் டாக்ஸிசிட்டி இருக்கும்னு வச்சுக்கோங்க. லக்கிலி எனக்கு அதெல்லாம் ஆகல. பட் ஒர்க்ல எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பாங்களா இல்ல வந்து மகா வச்சிருவாங்களா அப்பெல்லாம் சொல்லி பயமா இருக்கு. அதான் நம்ம நிறைய பாத்துருக்கோம். மேனேஜர் கதை, மேனேஜர் பண்ண தொல்லையில எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. அந்த செத்து போன கவுண்ட்ல நம்மளும் வந்துருவோம் அப்படிலாம் நான் நிறைய யோசிக்க முடியும். வாயிலடி அதான் தெரியல, அத பத்தி வேணாம். திருப்பி டயலாக் மாதிரி தேடிட்டு இருக்கேன், கிடைக்கலன்ற அந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தேடிட்டு இருக்கேன். சரியா தெரிஞ்சா சொல்றேன்டா போடா. ஆமா, அப்புறம் இன்னொரு ஒரு கான்செப்ட் ஒரு தியரி இருக்கு. என்னன்னா இந்த வேலைக்கு போற பிரச்சனை எல்லாம் பசங்களுக்கு மட்டும்தான். ஐயோ ஆமா, அப்சல்யூட்லி இல்ல எனக்கு இது ஆக்சுவலா நடந்துச்சு. என்னன்னா நான் ஐ saw this reel. என்ன போட்டிருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைஃப் இல்ல காலேஜ், நான் சொல்றது மட்டும் கேள்றா, காலேஜ் முடிச்சுட்டு மட்டும் வீட்லயே இருக்காத அப்படி சொல்லிட்டு ஒரு ரீல் வந்துச்சு. நான் சென்ட் பண்ணி எனக்கு இப்ப இப்படிதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்போ வந்த ரிப்ளை, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் எடுத்துக்கிற, இதெல்லாம் பசங்களுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லும் போது இட்ஸ் நாட் லைக் தட். நாட் பசங்க பொண்ணுங்க. எங்க வீட்டுல என்ன ஒண்ணும் அப்படி ப்ரெஷரும் பண்ணலன்னு வச்சுக்கோயேன். அப்படி ஒண்ணும் பேசவே இல்லை. அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு 2-3 நாள் சொன்னாங்கன்னா உனக்கு 24 or 23 வரைக்கும் தான் உனக்கு டைமு, அதுக்கப்புறம் நீ எல்லாம் கிளம்பி போயிடணும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. எனக்கு அப்பவே அவங்க நார்மலா தான் சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆங்ஷியஸா ஆயிட்டு நான் வந்து ஐயோ என்னடா நமக்கு இன்னும் வேலை இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, நமக்கு வந்து ஆஃப்டர் 20s நீ வந்து வேலை இல்ல, நீ ஒரு எதுவுமே இல்லாம உன் லைஃப்ல ஒரு ஒர்க் இல்லாம இல்ல நீ ஒரு பிஜிக்கும் இல்லாம நீ எதுவுமே இல்லாம உன் லைஃப்ல ஆஃப்டர் 20s உன்னால உன் வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது.
அது என்ன அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. யாருமே தேவையில்லை, நம்ம மூளை மட்டும் போதும். நமக்கு சனி வேற யாரும் இல்ல, நம்மளோட ஓவர் திங்கிங் தாட்ஸ் மட்டும் போதும். அது நம்மள என்னென்னமோ யோசிக்க வச்சு. அண்ட் மெயின்லி வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கைஸ், இட்ஸ் என்டையர்லி நாட் ஃபார் ஒன்லி ஃபார் கைஸ். இல்ல நான் நினைச்சேன் என்ன அத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க. ஓகேவா, இது பையனா இருந்தாலும் அப்படிதான் கேட்பாங்க, பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் கேட்பாங்க. பிகாஸ் இதுல ஜெண்டர் மேட்டர் கிடையாது. அவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம், நீ வேலைக்கு போலையா அப்படின்ற மாதிரி. இல்ல இன்னொரு எனக்கு ரொம்ப காண்டான மூமெண்ட் என்னன்னா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இந்த கல்யாணம் எப்போனா என்னோட செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாளோ 3 நாளோ முன்னாடி அந்த கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்த போது என்னோட பாட்டின்னு வச்சுக்கோயேன், ஆமா பாட்டி, அவங்கள நான் பாக்குறேன். எங்க அம்மாட்ட இல்ல பாட்டி மட்டும் இல்ல, கேக்குறவங்க எல்லாருமே அம்மாவை கூப்பிட்டு வச்சு பஃபி அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு கேக்குறாங்க. உனக்கு புரியுதா? யாரும் என்கிட்ட கேக்கல, ஓகேவா? எங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு, அதுவும் இவங்க யாருன்னா தி லேடிஸ், ஓகேவா? இந்த இவங்க எல்லாம் வந்து எங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு, என்ன மாமியோ இல்ல எங்க பாட்டியோ இல்ல பெரியம்மாவோ எல்லாரும் எங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு வஃபி அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்னு தான் கேக்குறாங்க. நான் ஒரு தடவை ஒரு பாட்டிட்ட கேட்டுட்டேன், என்ன நீங்க எல்லாரும் அம்மள்கிட்ட கேக்குறீங்க, என்னட்ட தானே நீங்க கேட்கணும். அப்படி கேட்கும் போது எங்க அம்மா சிரிச்சாங்க. என்கிட்ட தானமா கேட்கணும் அப்படி சொல்லும் போது அவங்க மண்டே ஆட்டினாங்க எங்க அம்மா. அப்ப வந்து அதெல்லாம் கிடையாது, நாங்க சொல்றதா நீ அவங்க சிரிச்சுட்டு தான் சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி சும்மா பேசுறதே சமக்கம் வரும், இவங்க சிரிச்சுட்டு பேச இன்னும் ஏறிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, ஏன் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும் போது நாங்க தான் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதே ஒரு பையன் நீங்க கேட்பீங்களா, அவன்கிட்ட தானே போய் கேட்பீங்க. ஸோ வந்து இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட்னு நினைக்கிறேன். நம்ம இல்ல என்னதான் இல்லைன்னு சொன்னாலுமே ஒரு பக்கம் மேபி இட்ஸ் ஒன்லி மை ஃபேமிலி அப்படி கிடையாது, மேபி. ஆனா இது வந்து வெளியில நான் யாரும் பார்த்தது இல்ல, பட் இது நடக்குதுல இன்னுமே. ஆமா, அதுதான் எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஷிட், என்னடா அது நாட் ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் ஆயிடுச்சுல, வேணா போலாம் அப்படி சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது, போகணும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒண்ணு இருக்கு வச்சுக்கோங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம செகண்டரியா வச்சுக்கலாம். பிரைமரியா என்ன சொல்லுவேன், ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தானே. எஸ் ஆஃப் கோர்ஸ். இது ஆக்சுவலி நான் ஒன்னு பார்த்தேன், என்ன தெரியுமா, நான் காசு பின்னாடி அலையல, பட் காசு கொடுக்குற ஃப்ரீடம்க்கு பின்னாடி. ஆமா, இட்ஸ் நாட் அபவுட் த மணி, இட்ஸ் அபவுட் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது. டைமா? அதாவது ஃப்ரீடம் தான் டைம்ன்றேன். புரியல உனக்கு? புரியல, சரி ஓகே விடு. அதான் லைக் இப்ப லக்ஸரின்றது எனக்கு நமக்குலாம் எப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஆடி கார் வச்சுக்கணும், பென்ஸ் வச்சுக்கணும் அப்பெல்லாம் கிடையாது. நினைச்ச டைமுக்கு நினைச்சதை, நான் இதை பல தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நினைச்சதை வாங்கி திங்க முடியுமா, இல்ல நினைச்ச டைம்ல நினைச்ச ட்ரெஸ்ஸை வாங்க முடியுமா, இல்லைன்னா வந்துட்டு லைக் ரொம்ப நமக்கு ஆசையா இருக்கு ஒரு விஷயம், அதே என்னால செகண்ட் தாட் இல்லாம வாங்க முடியுதா? செகண்ட் தாட் இல்லமா, பிரைஸ் டாக் பார்க்காம. மெயின் ஒரு ஆரியானா கிராண்டே சாங் இருக்கு தெரியுமா, என்னது, I see it, I like it, I want it, I get it அப்படி சொல்லிட்டு அது சொல்லுவோம், சரியா? அதுக்கு எப்பவுமே நிறைய மீம்ஸ் வரும் இந்த மாதிரி. I see it, I want it, I get it, I see the price tag, I keep it back அந்த மாதிரி வரும், சரியா? அந்த மாதிரி அந்த ஆரியானா கிராண்டே பாட்டு மாதிரி லைஃப் ஆகணும் சொல்லிட்டு அந்த மாதிரி. ஏன்னா ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஆக்சுவலின்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமா, இப்ப நீ எல்லாத்துக்குமே ஒரு நீ யோசிச்சு பாரு, உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணமா அந்த பணம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்துட்டு இப்ப முடிச்சிட்டோம், பிஜி சேரணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன வேணும், காசு வேணும். பிஜி காசு இல்லைன்னா சேர முடியாது. இல்ல ஜாபுக்கு போகணும்னா ஜாப் அல்டிமேட்லி எதுக்கு, காசுக்கு தான். காசு அட்லாஸ்டா தானே. ஒருவேளை உனக்கு பரம்பரை சொத்து இல்ல காசு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பண்ணி, அப்ப நீ வந்துட்டு நீ ரிலாக்ஸா இருப்ப. ஜாப் தேடணுமா தேடலாம், ஸ்டார்ட் அப் பண்ணுமா பண்ணலாம், பண்ணலாம். அல்டிமேட்டா பார்த்தா எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துட்டு மணி அப்படிதான். அதாவது ஒரு கொஞ்சம் எவனோ ஒருத்தன் பிரிண்ட் அடிச்ச நோட்டு வித் டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் வித் டிஃபரெண்ட் கண்ட்ரி லோகோ என்ன சிம்பிள் லோகோ. ஆமா, நம்மலாம் அப்படிதான் சொல்லுவோம். ஆமா, அது வந்து நம்மளோட என்டையர் லைஃப் என்டையர் எக்ஸிஸ்டன்ஸே क्वेश्चन பண்ணுது. நம்மளோட ஒவ்வொரு டிசிஷனுமே அத பேஸ் பண்ணி தான் இருக்கு பாரு. ஆமா, ஒரு தாள், ஒரு பேப்பர், அதுவும் அந்த பேப்பர் குவாலிட்டியா கூட கிடையாது, தண்ணியில போட்டா நசுங்கி ஆயிடும். கேவலமா அந்த பேப்பர் தண்ணியில போட்டா ஈரமாவும் என்னடி ஆகும் மெண்டல். சிலது வந்து சில கண்ட்ரிஸோட கரன்சி நோட்டு வந்து பிளாஸ்டிக்ல பண்ணிருப்பாங்க. ஆமா, வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டிக்ல பண்ணிருப்பாங்க.
ஸோ அதை உன்னால கிளியர் கூட பண்ண முடியாது. ஸோ we are all just clueless as you are. என்னன்னா அதான் அது அப்படிதான் மனசு தேத்திக்கணும். நான் வந்துட்டு க்ளூலெஸ்ஸா இருக்கேனா, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவங்களும் அப்படிதான் க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும். இல்ல நமக்கு அவ மட்டும் சார்ட் அவுட்டா தெளிவா இருக்கிறது நமக்கு அது பிரச்சனை. இப்போ மிர்த்தி இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை தான். ஐயோ இதுக்கு என்ன எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, நமக்கு எப்ப அப்படி ஆகும்? இல்ல இல்ல அவ்வளவு சார்ட் அவுட்டா இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்ல. நீ அவ்வளோலாம் ஒன்றும் தெளிவு கிடையாது உன் லைஃப், சரியா? உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து நிக்கும். அப்ப நீ என்கிட்ட வரும்போது ஓகே ஓகே எவ்வளவு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஓகே ஓகே ப்ராப்ளம்ஸ் சென்ட் பண்ணிக்கிட்டு அப்படிதான். So that is true friendship. நம்ம வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல பாண்ட் ஆக மாட்டோம். பிரச்சனை அதுல வர ட்ராமா ஆக்சைட்டில பாண்ட் ஆகும். ஐயோ ஐயோ லைக் அதான் எல்லாருமே க்ளூலெஸ்ஸா தான் இருக்கும். எல்லாரும் வந்து ஏதோ தான் பண்ணிட்டு இருக்கோம், லூஸ் மாதிரி ஏதோ பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் வெரி பி ஹாப்பி. ஆமா, கூட வந்து இதுவரை நம்ம பதிவு பண்ணணும். இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமா கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. லிட்டரலி நானும் பார்த்தேன், பயமா இருக்கு. லிட்டரலிலாம் இல்ல, ஆக்சுவலா தான். அதுதான்டி, அது உங்களுக்கு புரியல. அதனால எல்லாரும் ரொம்ப சேஃபா இருங்க, மாஸ்க் எல்லாம் போட்டு நடங்க, கிரவுடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஐயோ வேண்டாம், ஒரு தடவை கொரோனா பேட்ச் பேர் எடுத்ததே போதும். வாழ்க்கை இப்பதான் கொஞ்சம் நல்லா போகுது, வேண்டாம் தயவு செஞ்சு நான்லாம் அப்படியே ஓரமா உக்காந்துருவோம். அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கங்க. ரிடெம்ஷன் ஆர்க்கு திரும்ப டவுன்ஃபால் ஏதாவது ஆயிருமோ? அப்படிலாம் பேசக்கூடாது. நீ ஏன் பேசுற? அதெல்லாம் சொல்லக்கூடாது. வாயிலடி வாயிலடி. ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் குட் திங்ஸ் டு ஹேப்பன். எதுவும் நடக்கூடாது, ஆண்டவா காப்பாத்து எல்லாரையும். நம்ம எல்லாரும் சேஃபா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. ஓகே, அடுத்த மாசம் அட்டெண்டன்ஸோட வாய முடி. இந்த மாசமே இல்ல, அடுத்த வாரம் ஹோப்ஃபுல்லி இன்னொரு எபிசோடா வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோடன் விடைவு பெறுகிறது உங்கள் நாங்களா. ஆமா, ஞாபகம் வச்சிருக்க நீ உங்கள் நாங்கள். டாடா, பாய் பாய், பாய், குட் நைட், பாய்.